தொகுதி மறுவரையறை குறித்த அரசின் தீர்மானத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அன்னைக்கு இருந்த திட்டத்தில் தமிழகம் சிறப்பா பண்ணுச்சு. அதனுடைய பரிசு தானே இது. அப்ப நாளைக்கு வேற ஒரு திட்டம் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க? அது என்னுடைய கேள்வி. முதலமைச்சர் தீர்மானத்தை பொறுத்தவரை தேமுதிக நிலைப்பாடு 100% வழிமொழிகள். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நேர் எதிராக இருக்கின்ற பாரதிய ஜனதா இன்றைய அனைத்து கட்சியின் ஊடாக அந்த கட்சி தனித்து விடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அப்படி உயர்த்தும் பட்சத்தில் நான் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஒரு வரிகொடா இயக்கத்தை, ஒரு ஒத்துழைமை இயக்கத்தை ஜனநாயக ரீதியாக நாம் நடத்த வேண்டும். பல்வேறு ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் என்று முதலமைச்சர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க துணிச்சலான சுயாட்சிக்குடன் உரிமை கூடிய ஒரு போர் பிரகடனத்தை அறிவித்தால் நிச்சயமாக ஒன்றிய அரசு தன்னுடைய கருத்தை பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய 99% அரசியல் கட்சிகள் ஒன்றிரண்டை தவிர எல்லோருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருந்த அத்துணை தீர்மானங்களையும் ஒருமனதாக இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். எல்லோரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். இது வெறும் ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக தீர்மானம் நிறைவேற்றுவதோடு நின்று விடாமல் இதனுடைய தொடர்ச்சியாக இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அதேபோல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு ஏற்படுத்தி அது இந்த பிரச்சனையை எல்லா நிலைகளுக்கும் கொண்டு செல்லும் என்பது ஒரு அருமையான முன்னெடுப்பாக பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பில் உடன்பாடு இல்லை என மக்கள் நீதி மய்யம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்த கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நாங்கள் எங்கள் கருத்துக்களை முதல்வரிடத்தில் அனைவரின் முன்னிலையிலும் சொல்லிவிட்டோம். இந்த மறுசீரமைப்பில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. அதுதான் உங்களுக்கு 543 தொகுதி இருக்கிறதே இப்போ இருந்தா போதும் என்பதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பதை தெல்ல தெளிவாக எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தனக்கு தன்னுடைய சுயநல அரசியலுக்காக இப்படி ஒரு மாநிலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நஞ்சு திட்டம் என்பதை உணர்ந்தும் அதற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த மண்ணுக்கான ஒரு தலைவர்களாகவோ, இந்த மக்களுக்கான ஒரு தலைவர்களாகவோ, இந்த மொழிக்கான ஒரு தலைவர்களாகவோ எப்படி நம்ம பார்க்க முடியும்?